பாஷ்னா என்னது? பாஷோடைய அப்ரிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பேஸ்ட் ஆன் த ஆக்ட் 2013 பாஸ் பண்ண ஆக்ட் டு ப்ரொடெக்ட் விமன் ஃப்ரம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன் ஒர்க் பிளேசஸ். ஒரு கமிட்டி மெம்பரா இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி. ஆமாம், கமிட்டி மெம்பர்ஸ் யார் இருக்கலாம்னா ப்ரிசைடிங் ஆஃபீஸர், ஆல்சோ ஃப்ரம் த ஆர்கனைசேஷன், சோஷியல் தாட்டோடு இருக்கணும். ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆகும். டெஃபினட்டா ஆகும். அதாவது ஒரு தடவை காம்ப்ளிமெண்ட் பண்ணா யூ ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொன்னா இட்ஸ் ஃபைன். ஸோ டெய்லி வந்து யூ ஆர் லுக்கிங் லவ்லி, யூ ஆர் லுக்கிங் கார்ஜியஸ் அப்படின்னு டெய்லி பண்ணும்போது colleague who has had a posh case resign பண்ணிட்டாங்க. அப்போ அது வந்து இன்வெஸ்டிகேஷன் அதோட எண்ட் ஆயிடுமா? இல்ல he can't resign and he can't wash his hands off and go. He has to face the consequences. ஓகே, சிசிடிவி இல்ல, பிசினஸ் இல்ல, வாட்ஸ்அப் சாட் இல்ல, ஒரே ஒருத்தர் பேச்சு மட்டும் நம்பி நடக்க போகுது கம்ப்ளைண்ட். அப்போ என்ன பண்ணுறது? ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணுது. ஆஃபீஸில் வந்து நாங்கள் 2 பேர் தான் இருந்தோம். லேட் நைட்டு என்னை வந்து இவர் மிஸ்பிஹேவ் பண்ணாங்க. வாய்ஸ் ரெக்கார்டிங் ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்கும்போது நான் சொல்வேன், உங்க கையிலேயே உங்களுக்கு ஆயுதம் இருக்கு, உங்களுடைய மொபைல். ஸோ பிலீவ் உமன் அப்படின்னு சொல்றாங்க. இஸ் இட் அ சோஷியல் ஸ்லோகன்? ஹவு டு வி டேக் இட்? பட் 80 to 90% women are getting sexually harassed. Good day everyone. Today we are discussing one of the most debated laws in India. Some say it gives women courage. Some say there are false accusers. They achieve what they want. So today there are no filters, no political cuts. So we'll be just discussing law-related stuff with Advocate Vidya. Hello. Please tell me about yourself. I'm advocate practicing in Madras High Court. I'm a Rotarian, past president of Rotary Club of Chennai Amigos. I'm also a POSH consultant for past 9 years. External members to a lot of multinational companies and software companies, manufacturing companies. And I do inquiries, lot of POSH sexual harassment cases. Basic question. பாஷ்னா என்னது? பாஷோடைய அப்ரிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பேஸ்ட் ஆன் த ஆக்ட் 2013 பாஸ் பண்ண ஆக்ட் டு ப்ரொடெக்ட் விமன் ஃப்ரம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன் ஒர்க் பிளேசஸ். பெண்கள் வந்து நிறைய பாலியல் சீண்டல்கள் வந்து அவங்க வேலை செய்யற இடத்துல சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கும் போது அவங்க நிறைய பேர் வந்து வேலையை விட்டுட்டு போயிடுறாங்க. வீட்டுல வந்து வேண்டாம், கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் இருக்கிறதுனால அவங்களால அவங்களுடைய கெரியரை பர்சியூ பண்ண முடியல, பேஷனை ஃபாலோ பண்ண முடியல. ஸோ அது வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ தட் சேஃப் ஒர்க் பிளேசஸ், அதுதான் ஒரு கான்செப்ட் இதோடைய ஆக்டோடைய ஐடியா. மேம், இப்போ பாஷ் வந்து ஒர்க் பிளேஸ் டிசிப்ளின் லாவா இல்ல உமன்ஸ் ப்ரொடெக்ஷன்? ஒர்க் பிளேஸ் டிசிப்ளின் சொல்ல முடியாது, விமன் ப்ரொடெக்ஷன். உமன் ப்ரொடெக்ஷன் தான். எம்பவரிங் விமன். எம்பவரிங் உமன். இப்போ ஒரு லேடியால பாஷ் வந்து மிஸ்யூஸ் பண்ண முடியுமா மேம்? பண்ணலாம், பட் அது பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. ஃபால்ஸ் கேசஸ் டூ கம், but it is fully IC committee's discretion to find out whether it is a false case or it's a real case. இப்போ எல்லாரும் பாக்குறாங்க, இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைய ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் வருது. ஆமா, இல்லைன்னா அந்த மாதிரி வரவே ஆக்சுவலி இல்லவே இல்லை, ஒரு விஷயம் இவங்களா உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல எது உண்மை எது இல்ல நடக்குது. நானும் நிறைய கேசஸ் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு கேஸ்ல என்னன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் இல்ல நீங்க டெய்லி ஆஃபீஸ் வரணும் அப்படின்னோடனே அவங்க உடனே பாஷ் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்கொயரி பண்ணும்போது எப்பவுமே வந்து ஆல் த லாஸ் இஸ் பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ். யூ கேன் decide one. So we asked the complainant to produce evidence as well as the respondent. So based on that inquire பண்ணும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது false complaint சொல்லிட்டு. So அப்படிதான் we decide the case. இப்போ வந்து we'll be discussing about the biggest myth in POSH. ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக முடியும்? டெஃபினட்டா ஆகும். அதாவது ஒரு தடவை காம்ப்ளிமெண்ட் பண்ணா யூ ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொன்னா இட்ஸ் ஃபைன். ஸோ டெய்லி வந்து யூ ஆர் லுக்கிங் லவ்லி, யூ ஆர் லுக்கிங் கார்ஜியஸ் அப்படின்னு டெய்லி பண்ணும்போது இட் மேக்ஸ் த பர்சன் uncomfortable. ஸோ அது வந்து ரொம்ப ஜாஸ்தியான பிறகு இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆயிடும். She has to say no. I don't like this. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுங்க, I'm not feeling comfortable சொல்லணும். சொல்லாத போது கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கும்போது at one point it has to stop, இல்லைங்களா? So இதுல யாரோட ஃபால்ட்டும் இல்ல, the person who's complimenting or the person who's looking beautiful. See, why you have to compliment every day?
in a workplace இதுல you don't have to compliment every day. They have come to work. So அதனால வந்து occasionally if it is a special occasion or a festival or party or they are coming, if you compliment, that is fine. Every day you don't have to compliment. ஒரு ஜோக் அடிக்கிறாங்க மேம், அதுக்காக அவங்க வேலையே போகுது. ஸோ அது எப்படி நீங்க டெஃபினட்டா அந்த ஜோக் வந்து ரொம்ப inappropriate கமெண்டா இருந்து அது ரொம்ப வல்கரா இருந்ததுன்னா அந்த சிங்கிள் ஜோக் will cost your job. வாட்ஸ்அப்ல வந்து ஒரு ஹார்ட் எமோஜி அனுப்புறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல? ரீசெண்டா நான் ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணேன். அதுல வந்து என்ன பண்ணாரு, ரெஸ்பாண்டன்ட் வந்து மத்த வேற விஷயத்துக்காக காலிங் ஹர் நேம்ஸ்க்காக இது பண்ணியிருந்தாரு. அவர் ப்ரூவ் பண்ணும் இன்னசென்ஸ்ன்றதுக்காக அவரே வந்து வாட்ஸ்அப் சாட்ல பாருங்க மேம், ஐ நெவர் கால்ட் ஹர் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்கிரீன்ஷாட் கொடுக்கும்போது அந்த பொண்ணுக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்க்கு ரிப்ளை பண்றதுக்கு அவர் ஹார்ட் இமோஜியா போட்டிருந்தாரு. அதுவே அவருக்கு அகெயின்ஸ்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஸோ anything one by mistake can be taken lightly, but continuous emojis வந்து அனுப்புறது it's not acceptable. இப்போ வந்து கட்டி பிடிக்கிறது வந்து ஹாரஸ்மெண்டா இல்ல நார்மல் ஃப்ரெண்ட்லியா எடுத்துக்கிற பிஹேவியர்? அது அவாய்ட் பண்றது பெட்டர் ஆக்சுவலி. see it is how the complainant takes, how the victim takes தான் இதுல எடுத்துக்கிறது. if it is in a different culture, western culture la hugging is part of their culture. But Indian scenario எடுத்துட்டீங்கன்னா it is not acceptable. Complaining in a urban background and multinational companies la you're moving with project managers who are from abroad or something like that, hugging okay fine, but on the hugging le you know how much pressure you put. So if she is uncomfortable, then it will be considered as a sexual harassment. Yes. HR வந்து எப்பவுமே உமனை தான் சப்போர்ட் பண்ணுவாங்களா மேம் ஆஃபீஸ்? never. In fact, sometimes HR வந்து பெண்ணு கூட சப்போர்ட் பண்ணி பார்த்திருக்கேன் நான். பட் எனக்கு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனியை தான் காப்பாற்றணும்னு கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க. பிகாஸ் they are recruited by the company. But there are some, I met 80% of the HRs whom I met, they are pro-posh, the prevention of sexual harassment. Because it has become the norm now. No, you have to provide safe workplace and concept வந்ததுனால it is good actually. A woman cannot sexually harass another woman. Is it true or false? No, they can harass. Oh my god. Okay. They can harass. நான் இன்னும் என்கொயர் பண்ண ஆரம்பிக்கல. இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. If I can tell openly, the complainant அவங்களோட கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, respondent, she's a woman, she's superior to me, I'm jealous of size of your breast ன்னு கமெண்ட் அடிச்சிருக்காங்க. Oh god. So அது வந்து she has made that statement before other colleagues, which has made very uncomfortable. Other than that, என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ரிட்டாலியேஷன் மாதிரி she was finding fault with performance and all those things. So connected நிறைய dots இருந்ததுனால we have taken the complaint actually பாத்தீங்கன்னா women can file a complaint against another woman. It might be because of professional jealousy or any other statements or gossiping. Particularly talking bad about another woman will come under sexual harassment. Men வந்து என்னைக்காவது ஒரு வாட்டி பாஷ் கேசஸ் வின் பண்ணிருக்காங்க? நிறைய வின் பண்ணிருக்காங்க. See, எந்த மாதிரி கேசஸ் பாத்தீங்கன்னா, the broken relationships இருக்கு. அதாவது you fall in love with your colleague. At some point of time it is strained. They break the relationship. But after that வந்து they pursue. அது வந்து it is not revenge எடுப்பாங்க. Revenge எடுக்கிற மாதிரி. So அந்த மாதிரி இருக்கும்போது it is a sexual harassment. It is sexual harassment. Colleague who has had a posh case resign பண்ணிட்டாங்க. அப்ப அது வந்து இன்வெஸ்டிகேஷன் அதோட எண்ட் ஆயிடுமா? இல்ல. So there is a pending posh case. I would suggest the management not to relieve him. So since the case is pending, the resignation will be kept on hold. And actually after the investigation, if we find him guilty, termination is given. If he is not guilty, then he can continue. If it is slight harassment, like some comments which he has said sorry for that, accepted that, we can give a warning letter and relieve him. Something like that. He can't resign and he can't wash his hands off and go. He has to face the consequences. இப்போ வந்து வாட்ஸ்அப் சாட் டெலீட் பண்ணா அது வந்து இப்போ ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஐசி கமிட்டியால we can't retrieve the deleted chats. ஓகேங்களா? அப்போ வந்து if it is a very serious offense, we have to take the help of the police. But one of the casesல என்ன ஆச்சுன்னா, he has made a statement
within 30 seconds he has deleted it. Okay. ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸ் வந்தது. மேம் அவர் மெசேஜ் அனுப்புறாரு, இமிடியேட்டா delete பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த deleted messages காமிச்சாங்க. deleted she is asking why you are making this statement. அந்த மாதிரி இது பண்ணும்போது அவர் ஏதோ ஸ்டேட்மெண்ட் பண்ணிட்டு he has deleted it. ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி நாங்க we have given the Complaint. recommendation. He has done something which is not making uncomfortable. Combined with the timing. He has made the statement after the office hours. Okay? Calculated. Yes. இப்போ ஃபேமஸா ஒரு கொஸ்டின் இருக்கு மேம். தொடர்ந்து பார்த்துட்டே இருக்காங்க, அது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். Definitely. Staring, looking up and down. Okay. Is not considered as a professional behavior. Generally, I suggest men to have only eye contact. Okay. And also staring continuously is taken as sexual harassment. Let's discuss situations. I have 4 scenarios for you, ma'am. Okay. First scenario வந்து பாஸ் சொல்றாங்க, you look beautiful today. Single comment, you look beautiful today. I don't think so. It's a bad comment. So it won't attract sexual harassment. Daily சொன்னாதான், daily compliment பண்ணாதான் அது வந்து பிரச்சனை. இப்போ வந்து ஒரு எம்ப்ளாயி சொல்றாங்க, எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு டேட் மாதிரி கூப்பிடுறாங்க. அப்போ வந்து தேர் ரெஃப்யூசிங் வச்சுக்கோங்க, the lady is refusing. So the employer is telling come on அப்படின்னு சொல்றாங்க. So இது வந்து ஹராஸ்மெண்டா வருமா? First time உங்க colleague வந்து asking you to come out. So in that situation, if she has to say, இல்ல சார் எனக்கு இஷ்டம் இல்ல, please leave me, not interested. So that be taken as a minor thing. But daily பண்றாருன்னு வச்சுக்கோங்க, not only calling out, anything else. Like நீங்க சொன்ன மாதிரி staring or தேவையில்லாம கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, காலிங் அண்ட் டிஸ்டர்பிங், 2-3 இன்சிடென்ட்ஸ் கம்பைன் ஆச்சுன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்துடும். பட் ஒரு தடவையே தப்பு தான், ஒரு தடவை கூட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, we have given a warning. ஸோ அதுவும் கம் அண்டர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஒரு ஆஃபீஸ் பார்ட்டி நடக்குது மேம், அதுல 2 கொலீக்ஸ் வந்து ட்ரிங்க் பண்றாங்க அண்ட் தே கிஸ். பட் நெக்ஸ்ட் டே ஒரு பாஷ் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகுது. இது வந்து எந்த அளவுக்கு? இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். பிகாஸ் கன்சென்ட் கிவன் after taking alcohol is not a valid consent. So அவங்களுடைய மனநிலையில இல்ல. சோ அப்படி இருக்கும்போது அவங்கள மிஸ்யூஸ் பண்றது தவறு. சோ அவங்க வந்து அந்த பார்ட்டிக்கு அப்புறம் அவங்க கிஸ் பண்ண, அவங்க ஒன்னும் அப்ஜெக்ட் பண்ணல அப்படி சொன்னாலாம் எடுத்துக்க முடியாது. அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். அது இட் வில் பி டேக்கன் என்கொயர்ட். யூசுவலா வர சிச்சுவேஷன் வந்து பிட்வீன் த பாஸ் அண்ட் த சப்பார்டினேட், இஃப் யூ டோன்ட் டூ வாட் ஐ எம் டெல்லிங் யூ, யூ வில் பி ரிமூவ்ட் அவுட் ஆஃப் ஜாப், நான் வந்து உன் ப்ரொமோஷனை கேன்சல் பண்ணிடுவேன். அதுதான் ரிட்டாலியேஷன் சொல்லுவாங்க, குவிட் ப்ரோகோ. நீ இது பண்ணினா நான் உனக்கு இது பண்ணுவேன் அப்படின்றதுதான் ஒன்னுத்துக்கு ஒண்ணு எதிர்பார்க்கறது. ஸோ அவங்க வந்து she has come do some job and for that you are paying the salary. அவ்வளவுதான். அதுக்கு பியாண்ட் வந்து நீ வந்து நான் உனக்கு இது நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டாதான் நான் உனக்கு ப்ரமோஷன் தருவேன், என் கூட நீ வெளியில வந்தாதான் தங்கனாதான் நான் உனக்கு வந்து சேலரி ஹைக் தருவேன் அப்படின்லாம் சொல்றது இட்ஸ் a sexual harassment. இப்போ வந்து ஆஃபீஸ் ரொமான்ஸ்ல வந்து 2 பேரும் லவ் பண்றாங்க, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுது. somebody is filing the posh complaint. ஸோ இது வந்து ஜஸ்டிஸ்ல வருமா இல்ல ரிவெஞ்ச்ல வருமா? லவ் இஸ் நேச்சுரல். ஸோ ஆஃபீஸ்ல லவ் வரதான் செய்யும் 2 கொலீக்ஸ் நடுவில். யூ டோன்ட் ஹாவ் டு ஆக்சுவலி இன்ஃபார்ம் த ஹெச்ஆர் தட் வி போத் ஆர் இன் லவ். பட் டெஃபினட்டா பிரேக் ஆன பிறகு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது பெட்டர். ஏன்னா அதுக்கப்புறம் ஹீஸ் pursuing, he is trying to stalk you, follow பண்றாரு, ஆன்லைன்லயோ இல்ல பிசிக்கலாவோ ஃபாலோ பண்றாரு, ஹராஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு, இன்சிஸ்டிங் டு கண்டினியூ போது அது வந்து ஹராஸ்மெண்ட்ல வந்துடும். ஸோ ஐ ஜென்ரலி சே அவாய்ட் ஆஃபீஸ் ரொமான்ஸ், பட் இட் cannot be avoidable. பட் நோ சொன்ன பிறகு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றது இஸ் நாட் குட். ஸோ அது கிளியரா, அந்த நோவை கிளியரா சொல்லணும். நீங்க வந்து நான் இந்த மாதிரி லவ் பண்ணோம் மேம், பிரேக்கப் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் பிரேக்கப் பண்ணதுக்கு எவிடன்ஸ் வேணும். You are telling him, sending some WhatsApp message, communicating clearly that I don't want to pursue the relationship. அப்படின்னு நீங்க கம்யூனிகேட் பண்ண தெளிவா பண்ண பிறகு, ஆர் மேபி அ விட்னஸ் who's telling, ஆமா மேம் அவங்க சொன்னாங்க இனிமே என்ன தொடர்பு கொள்ளாதீங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு கல்யாணம் ஆக போகுது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமும் அவர் வந்து கண்டினியூஸா பர்சியூ பண்றாரு அப்படிங்கும் போது அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல. The questions which nobody asks, actually dangerous territory எனக்கு போறது. ஓகே, இப்போ பாஷ் கம்ப்ளைண்ட் வந்து பப்ளிக் ஆகலாமா? இல்ல, பப்ளிக் ஆக கூடாது, அது இட்ஸ் மேண்டேட்டரி. சோ அது வந்து எனக்கு எந்த ஸ்டேஜ்ல யாரு சொல்றது உண்மைன்னு தெரியாது. மை கம்ப்ளைண்ட் மைட் பி ஃபால்ஸ்
ஃபால்ஸ், ரெஸ்பாண்டன்ட் மைட் பி he might be honest, நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது வெளியில தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவரோட ஃபேமிலி இருக்கும், கெரியர் இருக்கும், ஸோ அவரோட ரெப்புடேஷன் இருக்கும், எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். ஸோ அதனால till he is proven guilty, it is very confidential. Even after giving recommendation, it's just general rule that they don't discuss it outside. ஒருவேளை ஆபீஸ்ல இருக்கிற பாலிடிக்ஸ் அண்ட் ரூமர்ஸ்ல அது வந்து லீக் ஆயிடுச்சு, that organization can take action. நேம்ஸ் வந்து கான்ஃபிடென்ஷியலா என்னைக்குமே இருக்கணுமா, இல்ல அது வந்து வெளியில சொல்றதுனால எல்லாருக்கும் வந்து இல்லம்மா, ஜென்ரலாவே டிஸ்கஸ் பண்றது வெளியில இட்ஸ் அவாய்டபிள். பிகாஸ் விட்னஸ் நேம்ஸ் வெளியில சொல்லிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, the respondent might confront for her. நீ எதுக்கு எனக்கு எதிராக சாட்சி சொல்ற, நான் உன்னை வந்து என்ன பண்ணிடுறேன் பாரு. இப்போ வந்து he might be, respondent might be in a position where he can take people. அப்போ வந்து அந்த விட்னஸஸ் வந்து உண்மை சொல்ல மாட்டாங்க. ஐயோ இது எதுக்கு நம்மளுக்கு வம்பு, நம்மளுக்கு வேலை போயிடுச்சுன்னா, நம்மளுக்கு கெரியர் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அப்படின்வாங்க. ஸோ யூஸ்வலா வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி அக்ரிமெண்ட்ல இருக்காங்க. அதாவது கம்ப்ளைனன்ட், ரெஸ்பாண்டன்ட், விட்னஸ் எல்லாருமே they are not supposed to go and discuss this outside that room. Even that includes the IC members also. IC members வந்து எம்ப்ளாயிஸா இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களும் they are not supposed to go out and tell. ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் வந்து ஏதாவது பனிஷ்மெண்ட் இருக்காமா? டெஃபினட்டா உண்டு. வாஷ் ஆக்டே சொல்லுது, ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் தான் ஆர்கனைசேஷன் கேன் டேக் ஆக்ஷன். இட் கேன் பி a வார்னிங் லெட்டர் டு டெர்மினேஷன் ஆஃப் சர்வீஸ். இப்போ ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு பனிஷ்மெண்ட் வருது இல்ல மேம், அதை பப்ளிக் ஆக்கலாமா மேம்? அதாவது கம்பெனிக்குள்ளேயே சொல்லலாமா, இப்போ ஒருத்தர் வந்து ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அவங்களுக்கு நாங்க இந்த பனிஷ்மெண்ட். It depends on the organization. I generally don't interfere because I am an external member. It is up to the organization. But generally, organization doesn't reveal all these things. It involves their brand names எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய கம்பெனியோட ஆர்கனைசேஷனோட ரெப்புடேஷனும் இருக்கு இதுல. So it depends on the organization. If they want to tell, they can tell. No issues. இப்போ விக்டிம் வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு பயப்படுவாங்க. ஸோ அவங்களோட பேர் மட்டும் அனானிமஸா ஆக்கிட்டா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க? இல்ல, அனானிமஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா கிளியரா சொல்லுது, அனானிமஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் ஓரல் கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்துக்க கூடாது. ஆல்வேஸ் அ கம்ப்ளைண்ட் ஷுட் பி அ ரிட்டன் கம்ப்ளைண்ட். சோ வந்து மொட்டை கடுதாசி மாதிரி போட்டு இவர் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்றாரு அப்படின்னா பாஷ் ஆக்ட் பிரகாரம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது. ஆனா அந்த கம்பெனி வந்து இஃப் தே ஆர் ஜீரோ டாலரன்ஸ் கம்பெனி பாலிசி இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி அனானிமஸ் வந்ததுன்னா HR கேன் இன்வெஸ்டிகேட். ஐசி கமிட்டி கேனாட் இன்வெஸ்டிகேட், பட் HR கேன் இன்வெஸ்டிகேட். என்ன இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்திருக்கு அகெயின்ஸ்ட், உதாரணத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் எடுத்துக்கோங்க, he will be in the position of recruiting software engineers and மாதிரி new engineers. So அப்படி இருக்கும்போது, so he has a power, influence, or he has a power to affect the victim or something like that. அப்படி இருக்கும்போது அந்த கம்பெனியோட ரெப்புடேஷன் இருக்கு. வேர்ட் ஆஃப் மவுத்தே சில டைம் ஸ்ப்ரெட் ஆயிட்டா, இங்க இருக்காரு இவரு இஸ் உமனைசர் அப்படின்னு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா that involves the reputation of the organization. So அந்த சமயத்துல வந்து HR will take it seriously and அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. மேபி தே வில் ஹாவ் எனி கம்பெனி ஸ்பை ஆர் எனிதிங் லைக் தட். ஸோ இஃப் இட் இஸ் ட்ரூ தே கேன் டேக் ஆக்ஷன். பட் can't come, anonymous complaint cannot come under IC committee. மேம், இப்போ ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் அது இன்வெஸ்டிகேஷன் ஆயிட்டே இருக்கும்போது சஸ்பெண்ட் பண்றது வந்து வைஸ் மூவா? இல்ல, இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது யூ கான்ட் டூ எனி சஸ்பென்ஷன் ஆர் பட் பண்றாங்க சில கேசஸ்ல. டிபெண்ட்ஸ் ஆன் தி சென்சிட்டிவிட்டி ஆஃப் தி கேஸ். அப்போ ரொம்ப சீரியஸான கேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், விக்டிமையும் ரெஸ்பாண்டன்ட்டையும் ஒரே இடத்துல வச்சிருக்க முடியாது. இட் வில் அஃபெக்ட், இட் வில் ட்ராமடைஸ் தி விக்டிம். பார்க்கும் போதே அவங்களால மென்டலி ஷில் பி distressed and all those things. So on the time they can have powers to temporarily give them leave. So அந்த லீவ் கொடுக்கும்போது அது ஒரு ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் அண்ட் இல்ல இருக்காது. See, இப்ப victim கூட they give, I have seen incidents where complaint கொடுக்கும் போதே the girl was crying, she was emotionally in a very bad state. So அந்த டைம் வந்து she can't see your respondent இல்லீங்களா. So I have suggested, why don't you give her a work from home option? If we have given a severe this thing, you are not supposed to disturb her or call her or intimidate her. Don't do that. அப்படின்னு சொல்லிட்டு சிவியர் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் கம்பெனி டு கம்பெனி. இப்போ பாஷ் ஹியரிங் இருக்குல்ல மேம், அது வந்து ரெக்கார்டட் ஆப்ஷன் இருக்கா? இல்ல, ரெக்கார்ட் டெஃபினட்டா பண்றாங்க. நிறைய ஆர்கனைசேஷன் டீம்ஸ்ல வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் the victim
can go back on what she said if it is a false complaint. They இல்லாட்டி மாத்தி பேசலாம், நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லலாம், ரெஸ்பாண்டன்ட்டும் இப்படி பண்ணலாம். என்ன ப்ரொசீஜர்னா யூஸ்வலா இன்டர்வியூ பண்ணிட்டு வாட் எவர் கம்ப்ளைனன்ட் ஆர் ரெஸ்பாண்டன்ட் என்ன சொன்னாங்களோ அதை ஒரு டிரான்ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டு they get the signature so that they don't go back on whatever they said. So recording பண்றாங்க. இப்போ சில கம்பெனிஸ் எல்லாம் இயர்லி கம்ப்ளைண்ட் நம்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட் நம்பர்ஸ் பண்றாங்க. பட் அது கம்பெனியோட ரெப்யூட்டேஷன் போயிடாதாமா? கம்ப்ளைண்ட் நம்பர்ஸ்னா அது வந்து என்ன பாஷ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, எக்ஸ்டர்னல் மெம்பர் நேம், நிறைய கம்பெனிஸ்ல என்னோட போட்டோவே வச்சுட்டு எக்ஸ்டர்னல் மெம்பர் கான்டாக்ட் டீடைல்ஸ் போட்டிருக்காங்க. See, the idea behind this is if a girl is facing some sort of sexual harassment, she's so traumatized, she wants to talk to somebody, அந்த மாதிரி இருக்கும்போது மைண்ட் டசன்ட் ஒர்க். ஸோ யூஸ்வலா அந்த மாதிரி காமன் ஏரியாஸ், கேன்டீன் ஆர் ரெஸ்ட் ரூம்ஸ்ல இந்த மாதிரி மெம்பர்ஸ் ஐசி கமிட்டி, ஸோ எல்லாருடைய நேமும் நம்பர்ஸும் இமெயில் ஐடிஸும் இருக்கும். ஸோ உங்களுக்கு யார் மேல உங்களுக்கு யூ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுளா உங்களுக்கு கால் பண்ணி, மேம் ஐ எம் ஃபேசிங் திஸ், ஐ எம் ஃப்ரம் திஸ் கம்பெனி, I want to talk to you, I'm facing this. So we will actually encourage them to give a return complaint. So that is common thing. So இப்போ ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது பேரும் வந்துடுது மேம். ஸோ அப்போ அந்த விக்டம்க்கு எந்த அளவுக்கு சேஃபா இருக்க முடியும்? It is not going to go out beyond that IC member. See, நாங்க company will choose the IC members very carefully. People who have social thought, women safety பத்தி ஒரு கன்சர்ன் இருக்கிறவங்க, ஸோ அந்த மாதிரி தான் people வந்து ஐசி மெம்பரா சூஸ் பண்ணுவாங்க. somebody from employer representative, employer. In fact, I encourage the company to have a male member also. Sometimes false complaint or respondent want to speak, all ladies na, he will feel little uncomfortable to discuss. So one male member and other 3, minimum 4 சொல்றாங்க பாஷ் ஆக்ட் பிரகாரம், other 3 will be ladies, so that வந்து அந்த கம்ஃபர்டபிலிட்டிக்காக. இன்டர்னல் கமிட்டி ரிப்போர்ட்ல வர ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பப்ளிக் ஆகுமா? பப்ளிக் ஆகாது. So is there an act which protects the reports not to go outside? அப்படிலாம் இல்ல. But general rule is this, like no recommendations will be retained by the presiding officer of IC committee. If it escalates to like respondents, the respondent வந்து if he feels aggrieved by the recommendation, if he feels that justice has not been done, then he will go on an appeal. So on the time this documentation is very essential, which will be retained by the presiding officer. Other than that, it will not be out. இப்போ இன்டர்னல் கமிட்டி ஹியரிங்ஸ்ல லாயர்ஸ் உள்ள போலாம் இல்ல? போக கூடாது. கிளியரா பாஷ் ஆக்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, no advocates are allowed inside the IC committee. Can the accused employee continue to work in the office till he is proven guilty? He is considered as innocent. ஓகேங்களா? So அதனால he will be in the employment only if some safety concern இருக்கும்போது, sexual assault மாதிரி இருக்கும்போது தான் it becomes criminalized and police has to come. அந்த time different this thing, but he is supposed to be an employee and he can work. Maybe comfortable the victim உடைய the complainant உடைய mental status base பண்ணி they can give them a different project, different timings, so that they don't meet or give them leave. So these things are provided in the act. இப்போ எவிடன்ஸ் பத்தி பேசுறோம் மேம். ஓகே, சிசிடிவி இல்ல, விட்னஸ் இல்ல, வாட்ஸ்அப் சாட் இல்ல, ஒரே ஒருத்தர் பேச்சை மட்டும் நம்பி நடக்க போகுது கம்ப்ளைண்ட். அப்ப என்ன பண்றோம்? சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ்னு இருக்கு. ஓகே, ஒரு நம்ம சினாரியோ எடுத்துப்போம். ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணுது, இந்த மாதிரி நான் ஆஃபீஸ்ல வந்து நாங்க 2 பேர் தான் இருந்தோம், லேட் நைட்டு என்னை வந்து இவர் மிஸ்பிஹேவ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குது. ஸோ அப்போ வந்து அவங்க 2 பேர் தான் இருக்காங்க, உள்ள வந்து சிசிடிவி இல்ல, வெளியில செக்யூரிட்டி இருப்பான். ஆமா. ஸோ இவங்க எப்படி வெளியில வந்தாங்க, எந்த டைம்க்கு வந்தாங்க, அவங்க 2 பேரும் தனியா இருந்தாங்களா? ஸோ அது நம்ம மாத்தி கேட்கும் போது somewhere there'll be some mistake. The respondent has really committed that crime. He will try his body language and all, we will know. We will inquire பண்ணும்போது we will notice how he speaks, how is his body language. அதை வச்சு நம்ம we can come to a conclusion. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய கேஸ் ஹேண்டில் பண்ணிருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட்ல வந்து லிஃப்ட்ல வந்து he tried to kiss, the respondent tried to kiss a person, the complainant, she gave a complaint. So liftல நேச்சுரலா there won't be any CCTV. கரெக்ட். ஓகே, நாங்க என்ன பண்ணோம், லிஃப்ட்டுக்கு வெளியில அந்த லாபில இருந்து சிசிடிவியை பார்த்தோம். ஸோ அதுல அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் பார்த்தோம். அந்த பொண்ணு வந்து வாஸ் வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டட், இது முகத்தெல்லாம் தொடச்சிட்டு she was sweating and she was angry that emotions could, and he was trying to block her way, and so we thought
something has happened. So அதுதான் circumstantial evidence. And also வந்து ஆக்ட்ல என்ன கிளியரா சொல்றாங்கன்னா நீங்க 100% வந்து எவிடன்ஸ் தான் பேஸ் பண்ணி இருக்கணும்னு. You can take a humanistic approach and find out whether the incident could have happened. So believe women அப்படின்னு சொல்றாங்க. Is it a social slogan இல்லனா how do we take it? See, 80% to 90% women have faced sexual harassment so much. ஓகேங்களா? There was no, நாங்க யங்ஸ்டர் டைம்ல இருக்கும்போது there was no law to protect us when we were in the workplace. Now there is a law to protect you. Correct. Okay, so they are slowly coming out of their shell and they are complaining. So women mostly, they are only, see, there might be few cases where men also are getting harassed, they are victimized or whatever it is, but 80 to 90% women are getting sexually harassed in workplace, and this law is protecting them. It's a very beautiful act which really gives confidence for the women to go out and work, follow their passion. You have to take it. இப்போ வாட்ஸ்அப் சாட் வச்சு மட்டும் ஒருத்தர் நம்ம கன்விக்ட் பண்ண முடியும்? டெஃபினட்டா பண்ணலாம். See, வாட்ஸ்அப் சாட் ரீசெண்டா நம்ம பிஎன்எஸ் ஆக்ட்லாம் மாத்திட்டாங்க. அதுல வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இஸ் அட்மிசபிள்னு இருக்கு. ஸோ வாட்ஸ்அப் சாட் இஸ் அன் எவிடன்ஸ். அப்போ வாட்ஸ்அப் சாட்டை வந்து வீடியோ மாதிரி எடுக்கிறாங்களா மேம்? ஸ்கிரீன் ரெக்கார்டிங்லாம் பண்றாங்களா? அதுவும் எடுத்துக்கலாம். ஆனா ஸ்கிரீன்ஷாட் வந்து எடிட் பண்றாங்களே மேம், அது எந்த அளவுக்கு பாதிக்கும் மேம் கம்ப்ளைண்ட்? I have not faced any case like that. இன்னும் அவ்வளோ ஐ திங்க் டெக் சாவியா ஆகல பீப்புள். ஸோ இன் கேஸ் அந்த மாதிரினா we will அந்த டெஃபினட்டா இது நான் இது பண்ணல, நான் அனுப்பல அப்படின்னு நம்ம சொல்லும் போது we will have a second thought whether it could have been possible or something like that. We will double check whether it has been edited or not. Maybe technically we can find out. Technical person இருப்பாங்க, அவங்களுக்கு கன்சல்ட் பண்ணலாம். வாய்ஸ் ரெக்கார்டிங் definitely can take. பட் இப்போ ஃபோன் ரெக்கார்டிங்கும் வருது. அதாவது ஒரு பிளேஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு வந்து ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு போறா, பாஸ் வந்து வாய்ஸ் மெசேஜ், என்ன நீ தனியா இருக்கியா, குட் நைட் டார்லிங் அப்படின்னு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க. ஸோ அது வந்து இட்ஸ் அன் எவிடன்ஸ். ஸோ நான் இன்னொரு கேஸ் பார்த்தேன். அதுல வந்து தட் கேர்ள் இஸ் சிங்கிள் மதர் வித் 2 child. Okay, other person, it's a manufacturing organization, is a supervisor. So he is trying to convince her to have a extramarital or in the relationship. நான் உன்னை பாத்துக்கிறேன், நீ வேலைக்கு போக வேணாம், உன் பசங்க என் பசங்க. So she says, no, I am not interested. I allow me to work. But in spite of that, convincing her to have a relationship with him. So அது வந்து கான்ஸ்டன்டா பண்ணிட்டே இருக்காரு டெய்லி. எங்க போகும்போதும் அங்க வந்துட்டு he's trying. So that voice recording, she has recorded. I said, when the complaint came, நான் சொன்னேன், நான் யூஸ்வலா சொல்றதுதான் வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்கும்போது நான் சொல்வேன், உங்க கையிலேயே உங்களுக்கு ஆயுதம் இருக்கு, அதாவது உங்களுடைய மொபைல். உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட்டோ பாலியல் சீண்டலோ பண்ணா உடனே ரெக்கார்ட் பண்ணுங்க, உடனே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுங்க, இல்லாட்டி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க. ஸோ நான் இந்த பொண்ணு வந்து சொல்லும் போது, மேம் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாங்க, எனக்கு ஃபோன் வந்தது. ஸோ நான் சொன்னேன், அந்த பொண்ணை வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்லிடுங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு 1 week டைம் கொடுத்துருந்தேன், அந்த பொண்ணு ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணிடுச்சு. ஸோ அதுல வந்து இஸ் ட்ரைங் டு கன்வின்ஸ் ஹர், நான் அவனை பாத்துக்கிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரெக்கார்டிங்ஸ் பேஸ் பண்ணி வி ஸ்டார்டட் இன்வெஸ்டிகேட். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ வச்சுட்டு எவிடன்ஸ் எஃபெக்ட் பண்ண முடியும்? இது வரைக்கும் பண்ணல, மேபி ஃபியூச்சர்ல we have to think about it. So அப்படி இருந்ததுன்னா you will double check and then yes, definitely எல்லா ஐடி கம்பெனிஸும் they have this cyber department. அங்க வந்து they will definitely check whether it has been faked or not. And also இப்போ வந்து ரீசெண்டா வந்து cyber department has been போலீஸ்லயே கொண்டு வந்திருக்காங்க. So they can also find out whether it is original or fake. மேம் இப்போ வந்து ஒரு கான்வர்சேஷன் நடக்குது, அந்த விக்டிம் வந்து அந்த பர்சனுக்கு தெரியாம கான்வர்சேஷன் ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா அது கம்ப்ளைண்டா எடுத்துப்பாங்க டெஃபினட்டா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஹெச்ஆரோட ரோல் ஆஃபீஸ்ல. ஹெச்ஆர் உண்மையாவே நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும் கம்பெனியோட எம்ப்ளாயீஸ் மேல அப்படின்னு நினைப்பாங்க. கொஞ்சம் வந்து ஆக்சுவலி ப்ரோ மேனேஜ்மெண்டா தான் இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் they have a change of mind. Safety of women is seriously taken by a lot of HRs. Very good HRs I've met. விடக்கூடாது மேம், we have to take action அப்படின்னு நிறைய பேர் வந்து, because lot of women HRs are there. They are also not able to tolerate some sexual harassment.
சில டைம் வந்து கேசஸ் வரும், அது புல்லிங்ல வருமா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல வருமான்னு ஒரு டவுட் வரும். அப்போ தே வில் கால், மேம் இது வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இது புல்லிங்கா, பாடி ஷேமிங்கா, இல்ல செக்ஷுவல் ஹராஸ்மெண்டா? ஐ ஹவ் சீன் ஒன்லி குட் ஹெச்ஆர்ஸ், வண்டர்ஃபுல் ஹெச்ஆர்ஸ் who really wanted to give justice to women. இப்போ கம்பெனி ரெputation ப்ரொடெக்ட் பண்ற ஹெச்ஆரே இந்த மாதிரி இல்ல, பிகாஸ் இட் இஸ் வெரி கான்ஃபிடென்ஷியல். வாஷ் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் கான்ஃபிடென்ஷியல். ஸோ அதனால ரெப்புடேஷன் ரொம்ப இதாகாது. பிகாஸ் யாருக்காவது ஜஸ்டிஸ் கிடைக்கலன்னா தே கோ அவுட் அண்ட் டாக். அது அந்த டைம்ல தான் வந்து ரெப்புடேஷன் அடிபடும். இஃப் வி டூ அவர் ஜாப் ப்ராப்பர்லி, ப்ராப்பர் பாஷ் இன்வெஸ்டிகேஷன் நடந்து வி கிவ் ஜஸ்டிஸ் கம்ப்ளைனன்ட் சைடு ஆர் ரெஸ்பாண்டன்ட் சைடு ப்ராப்பரா ஜஸ்டிஸ் கொடுத்தா ஒரு பிரச்சனையுமே இல்லை. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கேட்கணும்னு நினைச்சேன், இப்போ ஹெச்ஆர் வந்து சீனியர் மேனேஜ்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ண பார்ப்பாங்களா? Sometimes it will happen. It will happen. But I have not come across it. A senior management also can make some mistakes in Yeah, of course, he's coming under the definition of employer. அதனால டெஃபினட்டா வந்து இப்போ ஐசி மெம்பர்ஸ் பயாஸ்டா இருப்பாங்களா? இருக்கலாம். சி ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறா, ரெஸ்பாண்டன்ட் வந்து அந்த ஐசி மெம்பர்ல ஒருத்தருடைய ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஐசி மெம்பர் வந்து ஹேஸ் டு ரெக்யூஸ் ஹிம்செல்ஃப். அவர் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா, இல்ல போத் கம்ப்ளைனன்ட் அண்ட் ரெஸ்பாண்டன்ட் யாரையாவது தெரிஞ்சிருந்ததுன்னா, ஸோ இது வந்து நியூட்ரலிட்டியை ரொம்ப இம்பார்ட்டண்டா பாக்குறாங்க. ஸோ நீங்க நியூட்ரலா வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை பார்த்துட்டு அதுக்கு நீங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும்னா திஸ் வில் டெஃபினெட்லி அஃபெக்ட். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைனன்ட்டையோ ரெஸ்பாண்டன்ட்டையோ தெரிஞ்சிருந்தா ஐசி மெம்பர் இல்லைங்க ஐ வில் ரெக்யூஸ் ஃப்ரம் திஸ் இன்வெஸ்டிகேஷன், நீங்க வேற யாரையாவது போட்டுக்கோங்க. இப்போ எக்ஸ்டர்னல் லாயர்ஸ் வந்து இன்டர்னல் கமிட்டி மெம்பர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணலாம்? இல்ல, பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து ஒரு கமிட்டி மெம்பரா இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி. ஆமா, கமிட்டி மெம்பர்ஸ் யார் இருக்கலாம்னா ப்ரிசைடிங் ஆஃபீஸர், ஆல்சோ ஃப்ரம் த ஆர்கனைசேஷன், சீனியர் பர்சன், ப்ராஜெக்ட் மேனேஜர் லெவல்ல. நான் தான் சொல்றேன், சோஷியல் தாட்டோட இருக்கணும், பெண்களுக்கு நீதி கிடைக்கணும் ஒரு தாட் இருக்கணும். எம்ப்ளாயர் சைடு ஒருத்தர் வருவாரு, அவரு வந்து என்னன்னா எம்ப்ளாயர் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அவருக்கு இருக்கணும், அஃபெக்ட் ஆகாத மாதிரி. எம்ப்ளாயி சைடுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல ஒருத்தவங்க இருப்பாங்க. பட் ஆல் ஆர் லேடிஸ் எக்ஸ்டர்னல் மெம்பர். ஸோ எம்ப்ளாயர் சைட் மேல் மெம்பர் ஆல்சோ கேன் பி தேர். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, ஒரு மேல் மெம்பர் இருக்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன் நடக்குது மேம், அப்போ வந்து ஆஃபீஸ் பாலிடிக்ஸோ ஆஃபீஸ் ரூமரோ அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது சில டைம். ஒரு விக்டிம் வந்து என்ன பண்ணுவாங்க, விக்டிம் பிளேமிங்னு இருக்கு. ஓகே, இவ அப்படிதான் பண்ணுவா, இந்த பொண்ணை பத்தி எனக்கு தெரியும், அவ எப்பவுமே பாஸோட க்ளோஸா இருந்தா. ஸோ திஸ் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் அது வந்து அஃபெக்ட் இது பண்ணுது. ஸோ மென்டலி வந்து மைட் பி சம் ஐசி மெம்பர்ஸ் ஆல்சோ வில் ஹாவ் அ தாட், ஓ இந்த பொண்ணு இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் பாஷ் ஆக்ட் சேஸ், நீங்க அதெல்லாம் எடுத்து தனியா வச்சுட்டு நியூட்ரலா செயல்படணும். ஸோ ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் கேன் பிளே. இப்போ ஒரு ஆஃபீஸ்ல வந்து ஒரு வெரி சென்சிட்டிவ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் வருது. ஸோ அந்த ஆஃபீஸோட ரெப்யூட்டேஷனை காப்பாத்துறதுக்காக கேன் தே ஜஸ்ட் செட்டில் கேஸ் ஃபினான்ஷியலி செட்டில்லாம் பண்ணக்கூடாது. பாஷ் ஆக்ட் டசன்ட் கிளியர்லி சேஸ் that no financial settlement or anything like that. See, reconciliation ஒரு process இப்ப இருக்கு. Tim or complainant என்ன வந்து இந்த மாதிரி பேர் வச்சு கூப்பிடுறாரு, இல்லாட்டி you are looking sexy, இந்த மாதிரி வச்சுக்கணும், looking sexy அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் அடிச்சாரு, it comes under sexual harassment. இப்போ அந்த ரெஸ்பாண்டன்ட் சொல்றாரு, நான் தெரியாம சொல்லிட்டேன், I am very sorry, I will not do this again அப்படின்ற போது என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணு கிட்ட கேட்பாங்க, மா சாரி சொல்றாரு, இனிமே அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு, நீ என்ன சொல்ற? சரி சார், அப்பாலஜி லெட்டர் மாதிரி கொடுத்துட்டா ஐ வில் அக்செப்ட். ஸோ வந்து இந்த அப்பாலஜி லெட்டர் மாதிரி எழுதி கொடுத்து அவங்களுக்கு சாரி சொல்லிட்டு இது பண்ணிட்டா அந்த ரீகன்சிலியேஷன் ப்ராசஸ் அது முடிச்சு. ஸோ இல்ல ஐ டோன்ட் வாண்ட் எனி ரீகன்சிலியேஷன், நீங்க ப்ராப்பரா நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணாங்கன்னா they can go further. பட் இதை வந்து சில ஆர்கனைசேஷன்ஸ் மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஐ ஹவ் நாட் கம் அக்ராஸ் இட். எனக்கு வந்து அதெல்லாம் இல்லம்மா, இது இப்படிதான், திஸ் இஸ் அவர் கல்ச்சர், நீ வேணும்னா வேலை செய்யி அப்படின்னு வந்து சில ஆர்கனைசேஷன் பண்றவங்க இருக்கலாம். பட் ஐ ஹவ் நாட் கம் அக்ராஸ் இட். ஒரு கம்ப்ளைண்ட் வருது மேம் ஹெச்ஆர் கிட்ட, அப்போ ஹெச்ஆர் வந்து ப்ரெஷர் பண்ணலாமா அந்த கம்ப்ளைண்ட்? இன்டைரக்ட்லி ஆர் டைரக்ட்லி பண்றாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க், டைம் கன்சியூமிங், ஓகே இது இருக்கிற வேலையில இது வேற எக்ஸ்ட்ராவா அப்படின்னு they don't take it seriously தான் சொல்றேன். இது இன்டைரக்ட்லி will affect the organization. இங்க ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துட்டீங்கன்னா அவங்க ரெக்ரூட்மெண்ட்க்கு நிறைய செலவு பண்றாங்க, அண்ட் ஆல்சோ ட்ரைனிங் தட் பர்சன் டு தட் பர்டிகுலர் ஜாப். இஃப் தட் கேர்ள் இஸ் ஃபேசிங் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்,
you have to help her out and allow her to come out of that issue. சரி நீங்க அப்படியே you just put that under the carpet, இல்ல இதெல்லாம் you have to tolerate, this is part of our culture na, at some point of time she is not going to deliver the result. சரி ஒரு கோடிங் பண்ணணுமோ இல்ல ஒரு வேற ஏதாவது ஒரு அக்கௌண்ட்ஸ் பண்றாங்க ஏதாவது அவங்களால அந்த ஒர்க் பண்ணவே முடியாது if she is facing sexual harassment. அப்போ உங்களுக்கு டெஃபினட்டா ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகும். சரி அந்த இஷ்யூவை நீங்க சால்வ் பண்ணாதான் she can work. இல்லாட்டி இந்த மாதிரி கண்டினியூஸா ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணும்போது she will leave the job. Your cost for recruiting her, training her will go off. And also third வந்து கம்பெனியோட ரெப்புடேஷன், டெஃபினெட்லி she'll go out. அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கலாம் who wants to come and intern in that organization. ஐயோ போகாத, அங்க ஒரு ஆள் இருக்கிறான், அவன் எப்ப பார்த்தாலும் அவன் பார்வையே சரியில்லை, அந்த மாதிரி சொல்லும் போது அவன் இங்க கூப்பிடுறான் அங்க கூப்பிடுறான், இப்படி தொடுறான் அப்படி தொடுறான் அப்படின்னு சொல்லும் போது டெஃபினட்டா யாரோ நல்ல குவாலிட்டி பீப்புள் will not come and join the organization. அப்ப டெஃபினட்டா இந்த கம்பெனியோட ரெப்புடேஷன் will come down. இப்போ வந்து ஹெச்ஆர் வந்து அக்யூஸ்ட் கம்ப்ளைண்ட் பர்சனை வந்து டார்கெட் பண்ணி ப்ரெஷர் பண்ண முடியுமா? மேபி அவங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் பத்தி தெரிஞ்சிருந்தா டார்கெட் பண்ணலாம், பட் he can actually go to the court if he really feels he is being targeted. See, நான் தான் சொன்ன மாதிரி investigation is over, we can't decide that the accused person is guilty or not. He might be innocent also, offense பண்ணிக்கவே மாட்டாரு, அப்போ வந்து டார்கெட் பண்றது வேஸ்ட். So he can definitely file a complaint to the superiors saying that I was unlawfully targeted before coming to a conclusion. சோஷியல் மீடியா எக்ஸ்ப்ளோஷன் மேம், ஒரு விஷயம் நடந்திருக்காது, இவங்களே ஒரு போஸ்ட் போட்டுருவாங்க, மீம் போட்டுருவாங்க, ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வைரல் ஆக்குறது, அதை பார்த்து the கம்பெனி ரியாக்ட் பண்ணி அவங்கள ஜாப் விட்டு எடுக்கிறது, இது எப்படி பாக்குறீங்க? இல்ல அது நாட் ஜஸ்டிஃபையபிள் அட் ஆல். எனக்கா வந்து மீடியால வந்து எவிடன்ஸ் பத்தி தெரியாது அவங்களுக்கு. ஜென்ரலா ரெண்டு பீப்புள் பேசுறாங்க, இப்போ ஒரு பொண்ணு வந்து என்னை வந்து அவரு செக்ஷுவலா ஹராஸ் பண்ணிட்டாருன்னு, ஆனா நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த பொண்ணுடைய ஆர்குமெண்ட் மட்டும் கேட்க மாட்டோம், எவிடன்ஸ் அந்த பொண்ணு என்ன எவிடன்ஸ் ப்ரொவைட் பண்றா, ரெஸ்பாண்டன்ட் என்ன, அவரை இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம், அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் எல்லாம் பார்ப்போம். எல்லாத்தையும் பார்த்துட்டு there is, if he is really guilty then you can decide. மீடியா ட்ரையல் பண்ணி முன்னாடியே டிசைட் பண்றது தப்பு. அதாவது எப்படின்னா சோஷியல் மீடியா வந்து இப்போ கோர்ட் ரூமா மாறிடுச்சோ அப்படின்னு ஒரு question. தெரியல, மாறி இருக்கலாம். இன்னும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல சீரியஸா மீடியா ட்ரையல் பண்ணாங்களான்னு தெரியாது. நிறைய டவுரி ஹராஸ்மெண்ட் டெத்ஸ்ல நிறைய அந்த மாதிரி இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த புனே கேஸ்ல கேத்தன் அகர்வால் புஷ் பண்ணது அண்ட் நிறைய இன்னொரு டெல்லியில இன்னொரு ஸோ முன்னாடியே நிறைய மீடியா ட்ரையல்ஸ் நடக்குது. ஸோ பட் கோர்ட் வந்து அதெல்லாம் எடுத்துக்காது. கோர்ட் வில் கோ ஒன்லி பை த லா, பை த எவிடன்சஸ். அதே மாதிரிதான் இப்போ வந்து ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ்லயும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்துச்சு, இவங்க அப்படி, இது உண்மையா அது உண்மையா, சரி ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் தெரியும் யாரு தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு ஃபேமஸ் படத்துல ஒரு சீன் இருந்தது, அந்த படத்துல வந்து தட் கேர்ள் இஸ் டெல்லிங் த ஹீரோ, நீ என்ன லவ் பண்ணு, நீ என்ன லவ் பண்ணலாம் நான் கை அறுத்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது த ஹீரோ சிங் நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு சீனு. அப்போ அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அந்த பாஸ் கிட்ட, இவர் வந்து இஸ் ஹராசிங் மீ அப்படின்னு சொல்லும்போது இந்த பாஸ் சேயிங் எதுக்கு அப்படி பண்ண அப்படின்னு சொல்லும்போது நான் ஒன்றும் பண்ணலைங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹீரோ வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆகி ஹீஸ் ஷவுட்டிங் அட் த பாஸ் அண்ட் த பாஸ் டேக்ஸ் ஹிம் அவுட் ஆஃப் ஜாப். ஸோ இங்க வந்து யாரோட ப்ராப்ளம்? And is getting blacklisted actually. Okay. So the boss தான் mistake. ஏனக்கா பாஸ் வந்து அந்த பொண்ணோட வேர்ஷன் தான் எடுத்திருக்காரே தவிர அவரை ப்ராப்பரா அந்த அதர் பர்சனை கூப்பிட்டு அவரு ப்ராப்பரா பேசியிருக்கிறோம், இல்லாட்டி ஏதாவது ஒரு கமிட்டி மாதிரி போட்டு ஐசி கமிட்டி மாதிரி போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கோம். அது பண்ணாம அவரே பார்த்து ஒன் சைடடா அது டிசைட் பண்ணது தப்பு. இப்போ விக்டிம்ஸ் வந்து பேரெல்லாம் ஆன்லைன்ல போடுறது தப்பா கரெக்டா? தப்பு. Without conviction or even before the conviction. So it might be a false complaint also, no? Mm-hmm. So it will affect the other person. நிஜமா ரெமெடி சீக் பண்ணல, அவங்க பழிதான் வாங்குறாங்க. இதுக்கோ அவங்க மேல ஏதாவது கிரட்ஜ் இருக்கலாம். மேபி அவர் ஏதாவது அவங்களுக்கு நிறைய ஆபீசஸ்ல என்ன நடக்குதுன்னா 2 பேர் இருப்பாங்க, இதுக்கு ஒரு பொசிஷனுக்கு ப்ரமோஷனுக்கு 2 பேர் இருப்பாங்க. ஒன் பர்சன் டிசர்விங்கா இருப்பாங்க, அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதர் பர்சனுக்கு வெயிட்டிங்ல கிடைச்சிருக்காது. உடனே அவங்க அந்த கிரட்ஜ் இருக்கும், என்ன பண்ணுவாங்க, உடனே வந்து
இந்த ப்ராஜெக்ட் மேனேஜருக்கும் அவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க. ஷீல் காசிப், do all these things. That is not correct, no? So the other person can go file a complaint in the organization to get remedy. இப்போ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி ஒரு சினாரியோல அந்த அக்யூஸ்ட் பீப்புள் வந்து சூ பண்ணலாமா? அதையே எவிடன்ஸா எடுத்து சூ பண்ண டேமேஜஸ் கிளைம் பண்ணலாம். என்னோட ரெப்புடேஷன் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு இதனால. இந்த கேன்சல் கல்ச்சர் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? ஐ டோன்ட் திங்க் சோ. வாட் இஸ் திஸ் கேன்சல் கல்ச்சர்? ஒரு விக்டிம்க்கு ரெமெடியே கிடைக்கலன்னா she goes to the media and talks. What remedy she is going to get except she is getting some attention. அவ்வளவுதான். பேரு வந்து கொஞ்சம் அவ்வளவுதான் டேமேஜ் ஆகி. ஆமா, the other person definitely will go to the court. Okay, so அது வந்து லாங் ரன்ல it is not going to work. இப்போ லிங்க்டின் இருக்கிற ப்ரொஃபஷனல் வெப்சைட் வந்து எவிடன்ஸா எடுத்துக்க முடியுமா? இல்ல எடுத்துக்கலாம். இப்போ ரீசெண்டா ஒரு கேஸ் வந்தது. அதுல வந்து திஸ் பர்சன் இஸ் unnecessarily disturbing me அப்படின்னு தட் பர்சன் வந்து எப்படி கான்டாக்ட் கிடைச்சது அப்படின்னா லிங்க்டின்ல ஜாபுக்காக அவங்க போஸ்ட் பண்ணிட்டு அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்து அவரை ஃபோன் பண்ணி இது பண்ணியிருக்காரு. ஸோ தட் வில் பி an evidence. இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி எவிடன்ஸ் எடுக்க முடியுமா? அதான் எடுக்கலாம். ஸோ அது மூலமா அவர் ஹீஸ் ஃபாலோயிங் ஹர். ஓகே, ரிப்பீட்டட்லி மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் இஸ் அஃபெக்டிங். ஸோ அது வந்து தெரிஞ்சிடும் இல்லைங்களா, ஃபாலோ பண்றாங்க, மேக்கிங் கமெண்ட்ஸ், ஆல் திஸ் திங்ஸ். இப்போ வந்து மீம்ஸ் போடுறாங்கல்ல மேம் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ், அதெல்லாம் வச்சு ஏதாவது கம்ப்ளைண்ட்? அதான் இது வந்து ஒர்க் பிளேஸ் கிடையாது, பிட்வீன் கொலீக்ஸ் இது கிடையாது. இட்ஸ் அ காமன் திங். ஸோ ரெமெடி இஸ் ஒன்லி வித் த போலீஸ். ஓகேங்களா, இது வந்து ஜென்ரல் பப்ளிக் இவங்க ஏதோ ஒரு மீம் போடுறாங்க, அதை ஒருத்தர் பார்த்துட்டு ஹராஸ் பண்றாரு, ஃபாலோ பண்றாரு அப்படின்னும் போது அது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல வரும். அது ஜென்ரலா வந்து போலீஸ் வில் டேக் தி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ். டுடே we didn't decide who is right and who is wrong. We were only talking about justice and the law and how much people can go far and eppadilam people வந்து have brought shame to them. What is your final take on every employee before going to workspace, what they should have in their mind? என்ன வந்து அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறீங்க நீங்க? See, work well, follow professional boundaries. ஆர்கனைசேஷன்ல இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜென்ரலா விமன் எம்ப்ளாயிஸ்க்கு என்ன சொல்றதுன்னா, டோன்ட் டிஸ்கஸ் யுவர் பர்சனல் மேட்டர்ஸ் இன் த ஆஃபீஸ். ஸோ நிறைய கேசஸ் நான் என்ன பாக்குறேன்னா, அவங்களுடைய எக்ஸ் அஃபேர்ஸ் பத்தி அவங்க சம்வேர் தே டிஸ்கஸ் தேர் ரிலேஷன்ஷிப், ப்ரீவியஸ் I have a broken relationship. So இது வந்து என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே she was in a relationship, so I can take advantage ன்னு சொல்லிட்டு 2-3 கேசஸ் வந்தது. They have been sexually harassed. உங்க பர்சனல் விஷயம் பர்சனல். Don't come to the organization. Don't discuss that to your colleagues. Also financial matters. So நான் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஃபினான்ஷியல் கஷ்டம் இருக்கு, எனக்கு இந்த லோன் இருக்கு, எங்க வீட்டில் எங்க அப்பா அம்மா இந்த ஃபினான்ஸ்ல கஷ்டப்படுறாங்க அப்படின்னும் போது நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வரேன், நான் உனக்கு இதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் டைரக்டாவே ஆரம்பிக்காது. நான் உன்னோட ஃப்ரெண்டு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் வந்து உனக்கு இந்த லோன் வாங்கி தரேன், எமோஷனல். சோ அந்த கம்ஃபர்ட் ஃபர்ஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அதுல வந்து என்ன ஆறாங்க, ஓ இவரு வந்து ஹி சோ நைஸ் அப்படின் போது ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கிறவங்க ஸ்லோவா வந்து ஷோல்டர்ல கை போடுவாங்க, வெளியில போலாமான்வாங்க, லெட் அஸ் கோ ஃபார் அ டிரைவ்னு வாங்க, லெட் அஸ் ஸ்டே அவுட்னு வாங்க. சோ இதுலதான் ஆரம்பிக்கும். நீங்க அந்த சின்ன கேப் கூட நீங்க கொடுக்கவே கூடாது. சோ டோன்ட் டிஸ்கஸ் யுவர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் இன் த ஆஃபீஸ். டுடே வி டிஸ்கஸ்ட் a lot of things. இப்போ வந்து உங்களோட திங்கிங் வந்து சேலஞ்ச் பண்ணுது சொல்லியிருந்ததுன்னா ஷேர் இட், பிகாஸ் இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன்ஸ் தான் ஒரு சோஷியல் அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் வாட் we would aim for. Thank you so much. Thanks for the opportunity.